ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. இந்தியாவும் ஒமானும் நேற்றைக்கு நடந்த பல பரீட்சையில் இன்றைய அபாரமான வெற்றி. இந்த வெற்றி இந்தியா தேவைதான் என்றால் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் இந்தியாவில் பல பவுலிங் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு டெஸ்ட் தான் அதில் இருந்துச்சு. முக்கியமான பவுலர்கள் எடுத்திருந்தால் நிச்சயமாக ஒமானை 120 ரன்களில் தூக்கி இருக்கலாம். ஆனால் இந்தியா பவுலர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு புதிய முயற்சி எடுத்ததாக நாம் நம்புவோம். அப்படித்தான் இந்த இந்தியாவுக்கு ஒமானுடைய வெற்றி சூழல்கள் இருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த மேட்ச் நமக்கு முக்கியமான ஒரு மேட்சாக கருதப்படுகிறது. இந்த மேட்சை பற்றி நமக்கு சொல்ல நிச்சயமாக இந்தியா வலுவான இதில் தான் இருக்கிறது. ஏன்னா அவங்க விக்கெட் எடுத்தாரு. இந்தியா 178 விக்கெட்டை இழந்து நல்ல ஒரு ஸ்கோரை தான் இந்தியாவை கொடுக்க முடியாது. ஆனா அதற்கு ஒப்புழைப்பதாக ஒமான் நாடு நல்ல ஒரு முயற்சி பண்ணி பேட்டிங் நேரத்தை பார்த்து 4 விக்கெட்டை இழந்தாலும் ஒமானால வெற்றி தர முடியாது. ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை இந்தியா ஒரு நல்ல ஒரு வெற்றியாக இருக்கிறது. இந்த வெற்றியை வைத்துதான் அடுத்தது பாகிஸ்தானை சந்திக்க போகிறது. சூப்பர் 4ல 4 அணிகள் இருக்கிறது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா இப்படி 4 அணிகள் வந்து இதுல இருக்கிறது. இந்த சூப்பர் 4 எப்படி போக போகிறது அதை கனெக்ட் பண்ணதான் இந்தியா ஒரு 2 நாடுகள் வந்து ஃபைனலுக்கு செல்லும். இந்த ஃபைனல் மேட்ச் எப்படி இருக்க போறதுன்னு பார்ப்போம். இந்தியா ஒரு ஃபைனலுக்கு வருமா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைச்சோன்னு தெரியல. ஆனா மறக்காம நம்ம சேனல் கிரிக்கெட் பற்றி பிடிக்கிற ரசிகர்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கலாம் பண்ணி போகும். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.